கண்ணு உளுந்தாதான் வேலையா, அதெல்லாம் வேலை கிடையாதுங்கிறாங்க. எங்களுக்கே கண்ணு உள்ள போன கண்ணுகளுக்கு அதுகளுக்கு உழுவ மாட்டேங்குது. நாங்களாம் எப்படி நாங்க பொழைக்கிறது? எந்த கண்ணு காஞ்சி போயிருன்னு தண்ணி ஊத்துறீங்க? அவங்க கொண்டு வச்ச கண்ணுக்கு காஞ்சி போயிருந்து தண்ணி ஊட்டுறோம். எங்க கண்ணு போயிட்டு அவங்க கண்ணை உயிராக்குறோம். இவ்வளவுதான். பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்க அந்த சைடு போனா நீங்க உட்காந்து கதை கதையா ஊர் கதை உலகத்து கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துருங்க மேலங்கொட்டி அடிதன்னானே தாமரைப்பு புள்ள தள்ளாடும் தண்ணியில. 100 நாள் வேலையில உள்ள சிக்கல் என்னன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறேன். கண்ணு போட்டாவில் உளுந்தாதான் வேலை பார்க்கணுமா? கண்ணு போட்டாவில் உழுவலனாக்கா வேலை கிடையாதான். கண்ணு ஆபரேஷன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுது, சுத்தமா ரேகையே உள்ள மாட்டேங்குது. வயசானவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்கிறாங்க. மோகனுவலும் சோறு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க இருந்து அவங்க சாப்பிடுறது? இந்த 200 சம்பளத்தை வாங்கி நாங்க சாப்பிடுறதா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, நாங்க குடும்ப செலவு பார்க்கறதா, குழு கட்டுறதா, நாங்க பவுன் எடுத்து சேர்க்கிறதா? இந்த பவுனால அப்படி ஏத்துனா நாங்க இல்லாதப்பட்ட பொண்ணுங்க எப்படி நாங்க குடும்பத்தோட வச்சுக்கிட்டு அழிய வைக்கிறதா? பொண்ணுவல சாவடிக்கிறதா? நீ போட்டிருக்கதெல்லாம் பவுனா கவரிங்க? எல்லாம் கவரிங்க, எல்லாம் கவரிங்க. ஒண்ணு கூட பவுன் இல்ல. 100 நாள் வேலையிலலாம் சம்பளம்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடுதா? ஏறுது, ரொம்ப நாளாக ஏற மாட்டேங்குது. மறுபடியும் ஒரு 2 என்ன மாதிரி ஏறுது, அப்புறம் ஏற மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி அங்கே கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து சம்பளம் கொடுத்தாங்க. இப்போ சம்பளம் எடுக்க போறோம்னா அங்கே போய் ரேகை வைக்கணுங்கிறாங்க. உங்களுக்கு ரேகை உழுகுலங்கிறாங்க. நாங்கள் எதை நம்பி நாங்கள் வேலை பார்க்குறது? நாங்கள் ஏழைப்பட்டோம் நாங்கள்லாம். இப்போ இதில் 250 ரூபா சம்பளங்கிறாங்க. சில நேரம் ஏறுது 250 ரூபா ஏறுது, சில நேரம் 200 ரூபா தான் ஏறுது. எத்தனை பேருக்கு உழுவுது, எத்தனை பேருக்கு உழுவல? இப்போ 4 பேருக்கு உழுவுது, 4 பேருக்கு உழுவ 10 ஒரு 20 பேருக்கு உழுவ மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிறாங்க. இல்ல இது வயசானவங்களுக்கு மட்டும் தான் உழுவுதா இல்ல சிறு வயசானவங்களுக்கு? எல்லா பேருக்குமே உழுவ மாட்டேங்குது. அதான் கண்ரேகை வந்து பிடிக்கிறாங்க. 100 பேருக்கு பிடிச்சாங்கன்னா 90 பேருக்கு உழுவ மாட்டேங்குது. 10 பேருக்கு தான் விழுது. அதுல வந்து அவங்க செல்லுல பிரச்சனையா இல்ல எங்க கண்ணுல பிரச்சனையான்னு தெரியல. அந்த மெஷின்ல பிரச்சனையா கண்ணுல பிரச்சனையான்னு தெரியல. இப்போ 100 நாள் வேலை வந்ததுல இருந்து விவசாய வேலையெல்லாம் பாதிக்குதுன்னு நிறைய பேர் விவசாயிகள்லாம் சொல்றாங்க. நீங்க விவசாய வேலைக்கெல்லாம் போறீங்களா? விவசாய வேலையும் போறோங்க. வேலை இருந்தா 100 விவசாய வேலைக்கும் போறோம். வேலை இல்லாதப்பதான் நாங்க அங்க வர்றோம். 100 நாள் வேலைக்கு தான் நிறைய பேர் போறாங்க, விவசாய வேலைக்கு வர மாட்டாங்கன்னு விவசாயி சொல்றாங்க. ஏன் இப்போ இது போகாம இருக்கீங்களா நீங்க? இல்லை, நாங்கள் ஊரில் வேலை இருந்தால் போவோம். இப்போ வேலை இல்லை, நடுவு களை எடுப்பு பருத்தி போடலாம் போவோம். அம்மா இங்கே நிறைய பேர்ட்ட கேட்டது கண்ரேகை உழுவல கைரேகை உழுவல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, அது எப்படி? சும்மா தான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சும்மா பார்த்தீங்கன்னா எப்படி? அது நாங்கள் என்ன பண்ணுறது, பார்க்க சொன்னாங்க, அதனால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து போய் கேட்டுட்டு வரேன் ஆஃபீஸில் போய், இங்கே பாருங்கன்னு சொன்னாங்க, அதனால பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, இந்த வாட்டி தேர்தல் 4 முனை போட்டி சொல்லியிருக்காங்க. 4 பேர் யாராருன்னு தெரியுமா? நாங்கள் கிளம்ப போகிறோம், சந்தோஷமாக அனுப்பிவிடு. 2 பாட்டு 2 வரி பாட்டு பாடு. உனக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது பாடுவாங்க. 2 வரி பாடு. சும்மா பாடு, 2 வரி. எத்தனாலே தாமரைப்பு புள்ள தள்ளாடும் தண்ணியில தாமர பூத்திருக்கு எங்க தாவானி வாங்கி வாங்க. அப்புறம் தெரியல. கை தட்டுங்க போயிட்டு வரோம்.